ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அட்வர்ப். ஓகேங்களா? இது வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. நம்ம வந்து இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் நம்ம வந்து படிக்க போகிறோம். இது வந்து அட்வர்ப் வந்து எப்போவுமே வந்து வெர்பை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். சரிங்களா? நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிளோட பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஓடுகிறான் அப்படின்னா அது நார்மல் சென்டென்ஸ். ஓகேங்களா? அவன் வேகமாக ஓடுகிறான் அப்படின்றது தான் சொல்கிறது தான் வந்து அட்வர்ப். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ மீனிங் பார்க்கலாம். அட்வர்போட காமன் மீனிங் வந்து, அட்வர்ப் ஒரு சென்டென்ஸில் வந்தால் இது எப்பொழுதுமே அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வெர்பை மட்டுமே டிஸ்கிரைப் செய்யும். ஓகேங்களா? நான் சொன்னது தான். அட்வர்ப் வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்க வெர்பை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? அவன் ஓடுகிறான், நார்மல் சென்டென்ஸ். அவன் வேகமாக ஓடுகிறான், கான்செப்ட் புரியுதா பாருங்கள். அவன் வேகமாக ஓடுகிறான் அப்படின்னா ஓடுகிறான் அது நார்மல் வேர்பு. அந்த வேர்பை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் பண்ணி சொல்லும். அவன் வேகமாக ஓடுகிறான். இதுதான் வந்து அட்வர்ப். ஓகேங்களா? அதுலேயே வந்து அட்வர்ப். ஓகேங்களா? அதுலேயே வந்து நம்மளுக்கு அர்த்தம் இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து அட்வர்ப் வந்து எப்போயுமே வந்து வெர்பை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறப்போ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ராபேக். ஓகேங்களா? நம்மளோட ஃப்ளூயன்சி வந்து பேரிகேட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த சான்ஸ். நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. செகண்ட் பார்க்கலாம். அட்வர்ப் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப் வந்து வச்சுருக்கோம் இங்கிலீஷில். ஸோ ஒரு வேலை, அதுதான் வேலை தான் வந்து வெர்பு. ஓகேங்களா? நம்மளோட இது பார்த்திங்கன்னா எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஒரு வேலையை வந்து எப்படி செய்கிறாங்க அது ஒன்று ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட். எப்படின்னா ஸ்லோவாக செய்கிறாங்களா ஃபாஸ்ட்டாக, அது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ரெண்டாவது வந்து நேரம், எந்த நேரத்தில் அந்த வேலை நடக்குது அது வந்து அதுவும் ஒரு அட்வர்ப் தான். எந்த இடத்துல அந்த அந்த ஒரு வேலை நடக்குது. ஃபோர்த் ஒன், எத்தனை முறை அந்த வேலை நடக்குது. ஓகேங்களா? அந்த வேலையோட அளவு. ஓகேங்களா? அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்குது. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள். அந்த ஒரு வேலை வந்து எப்படி நடக்கிறது. ஓகேங்களா? அவன் ஸ்லோவாக போகிறானா வேகமாக போகிறானா, அது ஃபஸ்ட்டு. எந்த நேரத்தில் நடக்குது, நேற்று நடந்ததா அந்த வேலை, இன்றைக்கி நடந்ததா. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அட்வர்ப் ஆஃப் மேனர், அதாவது வந்து மேனர்னால் முறை. எந்த கேட்டகரியில் அது நடக்குது, எப்படி நடக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? அதோட மீனிங் பாருங்கள். ஒரு வேலையானது எப்படி நடக்கிறது என்பதை சொல்வதற்கு இந்த முறையான அட்வர்ப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு, நான் வருவேன். ஓகேங்களா? அது நார்மல் சென்டென்ஸ். நான் வருவேன். இந்த வாக்கியத்தில் வருவேன் என்ற ஒரு வேலை, அது வேகமாக வருவானா அல்லது மெதுவாக வருவானா என்பதை குறித்து சொல்வதற்கு இந்த முறையான அட்வர்ப் நாம் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? அட்வர்ப் ஆஃப் மேனர். ஓகேங்களா? இதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வேலை வந்து எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, கான்செப்ட் வந்து புரியுதான்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில். ஒரு வேலை வந்து எப்படி நடக்குது, ஸ்லோவாக நடக்குதா வேகமாக நடக்குதா அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் அட்வர்ப் ஆஃப் மேனர். ஓகேங்களா? அதோட முறை எப்படி நடக்கிறது, பொறுமையாக நடக்கிறதா ஸ்லோவாக நடக்குதா அப்படின்னு பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். அட்வர்ப் ஆஃப் மேனர் அதோட டிப்பு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த வேலை வந்து எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற அட்வர்ப்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வரும், இல்லை அந்த சென்டென்ஸோட ஹெண்டில் வரும். ஓகேங்களா? இதை மட்டும் மறக்கவே கூடாது. சென்டராக வரவே வராது. நம்ம ஒரு சில அட்வர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுவெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த வெர்பு, அதாவது வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தோம் இல்லை வெர்புக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம எந்தெந்த அட்வர்ப் இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னா, குயிக்லி, ஸ்லோலி, ஓப்பன்லி, லவுட்லி, கேர்ஃபுல்லி, யூஸ்வலி, கம்ப்ளீட்லி, சடன்லி. ஓகேங்களா? குயிக்லி அப்படின்னா வேகமாக, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக, ஓப்பன்லி அப்படின்னா வெளிப்படையாக, லவுட்லி அப்படின்னா சத்தமாக, கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக, யூஸ்வலி வழக்கமாக, கம்ப்ளீட்லி முழுமையாக, சடன்லி ஓகேங்களா உடனடியாக அப்படி சொல்லுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்ஒய் எண்ட் ஆஃப் த அட்வர்ப் பார்த்தீங்கன்னா எல்ஒயில் கம்ப்ளீட் எல்லா அட்வர்ப்பும் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்லேயும் இல்லை லாஸ்ட்லேயும் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மிடில் போடாதீங்க. ஓகேங்களா? போட்டு யூஸ் பண்ணலாம், நம்ம டே பை டே கான்வர்சேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அட்வான்ஸாக போகிறது தானே ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ரிட்டனில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்ட்லேயோ வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் உங்கள் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி எல்ஒய்
ஓகேங்களா. முடிகிற அட்வர்ப் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒன்லி 1 day per 1 minute you try to speak English every day because practice is very must. ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதானே உங்களுக்கான கோச்சிங். எவ்ரிடே வந்து அட்லீஸ்ட் 1 minute யூ ட்ரை டு ஸ்பீக். அதுதான் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பேசுகிற ஸ்டேஜில் இருக்கோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குயிக்லி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா. குயிக்லி அப்படின்னா வேகமாக. நாங்கள் வேகமாக சாப்பிடுகிறோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாங்கள் வேகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னா வி, சாப்பிட்றதுக்கு வந்து ஈட்டு. ஓகேங்களா. அந்த சாப்பிட்றத வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா அது வேகமாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குதா எப்படி நடக்குது. ஓகேங்களா. அப்படி சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த அட்வர்ப் யூஸ் பண்ணுறோம். குயிக்லி வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃப்ரண்ட்லேயே வரும், அந்த சென்டென்ஸுக்கு லாஸ்ட்லேயே வரும். நான் இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். குயிக்லி வி ஈட். ஓகேங்களா. நாங்கள் சாப்பிட்றோம், வேகமாக சாப்பிட்றோம். ஓகேங்களா. கான்செப்ட் மட்டும் புரியுதான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. இந்த குயிக்லின்றது வந்து ஒரு சென்டென்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க சென்டென்ஸு நாங்கள் வேகமாக சாப்பிடுகிறோம் அப்படின்னா வி ஈட். ஓகேங்களா. வி ஈட் குயிக்லி. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவன் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறான் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவன் வேகமாக ஓடுறான், ஓடின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்னா ஹீ இஸ் ரன்னிங் குவிக்லி. இது ஓகேங்களா. இது சிம்பிள். ஓகேங்களா. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க சென்டென்ஸு அவன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் அப்படின்னா ஹீ, ப்ரெசன்ட் டென்ஸ்னால இஸ்ஸு, ரன்னிங் குயிக்லி. ஓகேங்களா. சிம்பிளாக இருக்குது பாருங்கள் சென்டென்ஸு. உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற சென்டென்ஸு. ஓகேங்களா. குயிக்லி நான் வந்து எண்டில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்லோலி. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அவர்கள் மெதுவாக நடக்கிறார்கள். ஓகேங்களா. அவங்க மெதுவாக நடக்கிறாங்க. நம்ம வேகமாக போக சொல்லுவோம், அவங்க வந்து ஸ்லோவாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். தே வாக் ஸ்லோலி. தே வாக் ஸ்லோலி. அவர்கள் அப்படின்னா தே, நடக்கிறதுக்கு வந்து வாக், மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி. ஓகேங்களா. தே வாக் ஸ்லோலி. இந்த ஸ்லோலி வந்து ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே வந்து ஹீ போட்டிங்கன்னா ஹீ வாக்ஸ் ஸ்லோலி அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவர்கள் மெதுவாக காரை ஓட்டினார்கள். இது வந்து பாஸ்ட்டில் இருக்குது. அவர்கள் மெதுவாக காரை ஓட்டினார்கள் அப்படின்னா ஸ்லோலி தே ட்ரோ த கார். ஸ்லோலி தே ட்ரோ த கார். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸ்லோலி தே ட்ரோ த கார். சிம்பிளாக இருக்கும் கான்செப்ட்டு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறதுக்காகவே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகேங்களா. தே அப்படின்னா அவர்கள், ட்ரோ அப்படின்னா ஓட்டினார்கள். ஓகேங்களா. கார், ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஓப்பன்லி அப்படின்னா வெளிப்படையாக. எதுவாக இருந்தாலும் நீ வெளிப்படையாக பேசு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ மறைக்காத, ஓப்பனாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும். வாட் எவர் யூ ஸ்பீக் ஓப்பன்லி. வாட் எவர் யூ ஸ்பீக் ஓப்பன்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா. வாட் எவர் யூ ஸ்பீக் ஓப்பன்லி, வெளிப்படையாக பேசு, எதுவாக இருந்தாலும் நீ ஓப்பனாக பேசு. யூ அப்படின்னா நீ, ஸ்பீக் பேசு, ஓப்பன்லி அப்படின்னா வெளிப்படையாக, எதுவாக இருந்தாலும். வாட் எவர் யூ ஸ்பீக் ஓப்பன்லி. வாட் எவர் யூ ஸ்பீக் ஓப்பன்லி. செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவள் அவளுடைய தவறை ஒப்புக்கொண்டாள். வெளிப்படையாக ஒப்புக்கொண்டாள் சொல்லும் பார்த்தீங்களா. தவறை ஒத்துக்குனா, ஓப்பனாக ஒத்துக்குனா சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஷி அட்மிட்டட் ஹெர் மிஸ்டேக் ஓப்பன்லி. ஷி அட்மிட்டட் ஹெர் மிஸ்டேக் ஓப்பன்லி. ஓகேங்களா. அவள் ஒத்துக்கொண்டால் அவளுடைய மிஸ்டேக்கை வெளிப்படையாக. ஓகேங்களா. ஷி அட்மிட்டட் ஹெர் மிஸ்டேக் ஓப்பன்லி. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்கள். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் நம்மளோட டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணால் நம்மளோட கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் நல்லா பில்ட் ஆகும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். லவுட்லி. அவள் சத்தமாக சொன்னாள். அவள் சத்தமாக சொன்னாள் சொல்லும் பார்த்தீங்களா. நம்ம ஒன்று கேட்டிருப்போம், அதை வந்து சத்தமாக சொல்லியிருப்பா. ஷீ சேட் லவுட்லி. ஷீ சேட் லவுட்லி. ஓகேங்களா. அவள் சத்தமாக சொன்னா. ஷீ சேட் லவுட்லி. ஓகேங்களா. சி அப்படின்னா அவள், சொன்னாள் அப்படின்னா சேட், சத்தமாக லவுட்லி. ஷீ சேட் லவுட்லி. ஓகேங்களா. ஷீ சேட் லவுட்லி. ஓகேங்களா. நான் எதுக்கு மல்டிபிள் டைம் சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறப்பே கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்காக தான் உங்களுக்கு மல்டிபிள் டைம் நான் சொல்கிறேன். நாங்கள் சத்தமாக கதவை மூடினோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாங்கள் சத்தமாக வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுதான் வி க்ளோஸ் த டோர் லவுட்லி. வி க்ளோஸ் த டோர் லவுட்லி. ஓகேங்களா. கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள். வி க்ளோஸ்ட் அப்படின்னா நாங்கள் மூடினோம் கதவை சத்தமாக. வி க்ளோஸ் த டோர் லவுட்லி. வி க்ளோஸ் த டோர் லவுட்லி.
கான்செப்ட் மட்டும் புரியுதா பார்த்துங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் சொல்கிறேன். வி க்ளோஸ் த டோர் லவுட்லி. ஓகேங்களா. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. அவன் கவனமாக போய் கொண்டிருக்கிறான். இப்போ ஒருத்தன் போயினே இருப்பாங்க, அவர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனை வந்து கவனமாக போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம சொல்லுவோம்ல அவன் கவனமாக தான் போகிறான் அப்படின்னு. ஹீ இஸ் கோயிங் கேர்ஃபுல்லி. அவன் போய் கொண்டிருக்கிறான் கவனமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஹீ இஸ் கோயிங் கேர்ஃபுல்லி. அவன் கவனமாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஹீ இஸ் கோயிங் கேர்ஃபுல்லி. ஹீ இஸ் கோயிங் கேர்ஃபுல்லி. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இஸ் கோயிங் கேர்ஃபுல்லி. இதெல்லாம் நான் போன வீடியோவில் நான் போட்டேன் எப்படி வரும்னு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதை உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவர்கள் அவர்களுடைய பைக்கை கவனமாக ஓட்டுகிறார்கள் சொல்லும் பார்த்தீங்களா. அவர்கள் அவர்களோட பைக்கை வந்து கவனமாக ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது சென்டென்ஸு. தே டிரைவ் தேர் பைக் கேர்ஃபுல்லி. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாருங்கள். தேனா அவர்கள், டிரைவ்னா ஓட்டுறது, தேர்னா அவர்களுடைய பைக், கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. தே டிரைவ் தேர் பைக் கேர்ஃபுல்லி. தே டிரைவ் தேர் பைக் கேர்ஃபுல்லி. கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா கான்செப்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து உங்கள் ஆன்சரை வந்து சொல்லுங்கள், சரிங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கான என்ன நீடோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போட முடியும். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவர்கள் சத்தமாக கத்தினார்கள். ஓகேங்களா. அவர்கள் அப்படின்னா தே, சத்தமாக அப்படின்னா லவுட்லி, கத்துறதுக்கு வந்து ஷவுட். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்க்கலாம். நான் மெதுவாக நடந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் மெதுவாக நடந்தேன் அப்படின்னா நான் அப்படின்னா ஐ, மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி, நடந்தேன் அப்படின்னா வாக். இதெல்லாம் எப்படி வரும், எங்கே வரும்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக வந்து சென்டென்ஸ் வந்து போடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்டேட்டஸ்னான்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டே பை டே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் உங்களை மல்டிபிள் டைம் நம்ம கோச் பண்ணிட்டேன். பிகாஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அவர் கண்ட்ரி அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகே. ஃபஸ்ட்டு வி ஷுட் நாட் ஃபர்கெட் this. ஓகேங்களா. inside our mind, because each and every day we must practice very well to improve our English skill or English fluency or English knowledge. Okay, day by day we should practice. Okay, practice is most important. Multiple times I like to say this concept to you, so please never forget to practice every day. Practice. Okay, if you want to achieve our English fluency or our goal, and before that we should practice very well for that. Okay, first you should understand what I am trying to say, because practice must to achieve our English fluency. At least one day you try to choose with anyone to speak English continuously fluency. Okay, but while speaking the English at the time you definitely will not respect the grammar is not important to speak English in starting stage. ஓகே, ஃபஸ்ட்டு அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராமர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இங்கிலீஷ்க்கு. ஓகேங்களா. பேசுகிறப்போ யாரானா நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா அவன் பேசுகிறானா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து தயக்கமே வேண்டாம். இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் 1 minute, நான் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் சொல்ல, 1 minute நீங்கள் பேசுங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடும். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீத்திங் இருக்குல்ல, அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து மூச்சு வந்து நல்லா இழுத்து விட்டு பாருங்கள். ஓகேங்களா. மூச்சு வந்து நல்லா இழுத்து 3 வாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ஒரு என்னோடய சஜஷனை எடுத்துங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ ஒரு கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆக போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்கள் மூச்சை வந்து நல்லா இழுத்து விட்டுங்க. ஓகேங்களா. இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸு. ஓகேங்களா. உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா பில்ட் ஆகும். உங்களை கான்வர்சேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமே ஆகாது. உங்கள் கான்வர்சேஷனில் வந்து ஒரு பதட்டமே ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஒரு ப்ரீத்திங் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸு. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் கொலீக்ஸோட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அட்லீஸ்ட் யூ ட்ரை டு ஸ்பீக். ஓகேங்களா. இதை மட்டும் மறக்காதீங்க. இதுதான் என்னோட அம்புல் ரிக்வெஸ்ட்டு. டே பை டே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மைண்டுக்கு வந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னால் முடியாதுன்னு மட்டும் சொல்லவே கூடாது. உங்கள் மைண்டு அப்படியே தான் வச்சுருக்கோம் உங்களை. ஓகேங்களா. இது என்னால் முடியும், இது ஈஸி, நீங்கள் அதுக்கு வந்து கோச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.